அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படை இரவு அப்படின்னா என்ன? இந்த நாட்கள் ஏன் சிறப்பு மிக்கது என்று தெரிஞ்சுக்கலாமா? ரமலான் மாதம் எவ்வளவு கண்ணியமும் சிறப்பும் பெற்றது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முதல் 20 நாட்களை விட கடைசி 10 நாட்கள் இந்த வருடத்தில் உள்ள சிறந்த நாட்களாக இருக்கின்றது. ரமலானின் கடைசி இந்த 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவானது 21, 23, 25, 27, 29. இந்த ஒற்றைப்படையில ஏதோ ஒரு இரவில் தான் லைலத்துல் கதருடைய நாளாக இருக்க முடியும். லைலத்துல் கதர் என்ற இந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கதர் இரவை தேடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவாகியுள்ளது. ரமலானுடைய 27ஆம் நாள் மட்டும்தான் லைலத்துல் கதர் என்று நம்மள எல்லோரும் அந்த ஒரு நாள் மட்டும் நின்று வணங்கி வருகின்றோம். அப்படி எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. ரமலானின் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படையான இந்த நாட்களில் எந்த ஒரு நாட்கள் என்று அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். எனவே இந்த ஒற்றைப்படை நாட்களில் அதிகமாக அமல் செய்து இரவில் நின்று வணங்கி இந்த இரவை அடைந்து கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பை தருவானாக. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் முழு இரவிலும் இபாதத் செய்வார்கள், தனது குடும்பத்தாரையும் அவர்கள் தூங்க விடமாட்டார்கள், எழுப்பி விடுவார்கள் என்று, தன்னுடைய கீழாடையை இறுக கட்டி கொள்வார்கள் என்று கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 2024 பதிவாகியுள்ளது. இன்னும் மேலாக தான் வேறு எதிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக மஸ்ஜிதில் இத்திகாஃபிற்கு வந்து விடுவார்கள். படைப்புகளின் தொடர்பில் இருந்து விலகி படைத்தோனுடைய தொடர்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக வந்து விடுவார்களாம். இன்ஷா அல்லாஹ் இந்த இரவுகளில் அமல் செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வாய்ப்பை அளிப்பானாக.